வெல்கம் டு மெய்யொலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் 3.1ல் செகண்ட் ரோமன் லெட்டரில் தேர்ட் சம் போட போகிறோம். y + z by 4 = z + x by 3 = x + y by 2. இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x + y + z = 27 ஈக்குவேஷன். இப்போ நம்ம இதையும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். இதுவும் வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். அதை 1 வைக்கலாம், அதை 2 வைக்கலாம், 3 இருக்காங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 கூட y மல்டிப்ளை பண்ணால் 3y, 3 கூட z மல்டிப்ளை பண்ணால் 3z. அதே மாதிரி 4 கூட z மல்டிப்ளை பண்ணால் 4z, 4 கூட x மல்டிப்ளை பண்ணால் 4x. இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரும். அப்போது 4z இந்த பக்கம் வரைச்ச -4z ஆகிடும், ப்ளஸ் 4x இந்த பக்கம் வரைச்சா -4x ஆகிடும், = 0. இப்போ -4x போட்டோம், ப்ளஸ் 3y போட்டோம், zல வந்து -4 + 3, அப்போ -1z. இப்போ இங்கே மைனஸ் முன்னாடி சைன் இருக்கிறதுனால எல்லா சைனும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ 4x இதை போட்டோம், இதை மைனஸ் ஆக்கிடும், இதை ப்ளஸ் ஆக்கிடும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி தான். இப்போ கிராஸ் மல்டிப்ளை, இது கூட இதை மல்டிப்ளை பண்ணுறேன், இது கூட மல்டிப்ளை பண்ணால் 2 × z 2z, 2 × x 2x, 3 × x 3x, 3 × y 3y. இப்போது 2z + 2x இது அப்படியே இந்த பக்கம் வரும், -3x, இது -3y = 0. இப்போ x என்ன இருக்குது? 2 இருக்குது, -3 + 2 -1x, y வந்து -3y, z வந்து +2z = 0. இப்போ இந்த சைனை இதே மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லா சைனும் சேஞ்ச் பண்ணிடலாம். எக்ஸ் இது ப்ளஸ் ஆக்கினா நம்ம எல்லாத்தையும் மாற்றணும். எக்ஸ் இது இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் = 0 செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் x + y + z = 27. அது ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 4x - 3y என ப்ளஸ் 1z = 0. செகண்ட் ஈக்குவேஷன் x + 3y - 2z = 0. ப்ளஸ் 3yக்கும் -3yக்கும் கேன்சல் ஆகிடுது. இங்கே 4 + 1 5x, இதில் 1 மைனஸ் தான் கிரேட்டர், மைனஸ் சைன் போட்டு 2ல் 1 போச்சுன்னா 1z = 0. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ அடுத்தது நம்ம எக்ஸு ஜெட்டு தேர்ட் ஈக்குவேஷன். இதே மாதிரி எக்ஸு ஜெட் கொண்டு வரதுக்காக நம்ம 3யும் 2வையும் ஆட் பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷன் x + y + z = 27. செகண்ட் ஈக்குவேஷன் x + 3y - 2z = 0 நம்ம கண்டுபிடிச்சது. இப்போது நம்ம இதில் y தான் கேன்சல் பண்ணணும். y கேன்சல் பண்ணால் தான் இதில் x வரும், இதில் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண முடியும். அதனால் y கேன்சல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ y கேன்சல் பண்ண இங்கே y இருக்குது, இங்கே 3y இருக்குது. அதனால் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × x 3x, 3 × y 3y, 3 × z 3z, 3 × 27 81. இப்போது 3 மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போது தேர்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறோம். 81 இதை ஆட் பண்ணால் 5z, இது கேன்சல் ஆகிடும். x வந்து 3ல் 2 போச்சுன்னா 3ல் 1 போச்சுன்னா 2x. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ ஃபோர்த்தையும் ஃபிஃப்த்தையும் நம்ம கண்டுபிடிச்ச 4ம் 5த்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 5x - 1z = 0 ஃபோர்த் ஈக்குவேஷன். 2x + 5z = 81 ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ இதில் நம்ம ஜெட்டை வந்து இதில் 5z இருக்கிறதுனால இதை 5zஆக மாற்றினா நம்ம கேன்சல் பண்ணலாம். அதுக்காக இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 × 5 25, 5 × 1 5, 5 × 0 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் போட்டால் 5 + 5க்கும் -5க்கும் கேன்சல் ஆகிடும். 25 + 2x 27x, 0 + 81 81. அப்போ x = 81/27, x = 3. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்தது ஃபோர்த் ஈக்குவேஷனை வச்சு நம்ம இப்போ z கண்டுபிடிக்க வரோம். ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து 5x - 1z = 0. எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 3ன்னு. 5 3s are 15 - z = 0. இந்த -15 இந்த பக்கம் +15 இந்த பக்கம் வரைச்சா -15 ஆகிடும். -zக்கும் -15க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ ஜெட்டோட வேல்யூ 15. இப்போ எக்ஸோட வேல்யூ 3 கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸோட வேல்யூ 15 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம எந்த ஈக்குவேஷனை வச்சு வேணாலும் நம்ம போட்டு ஒய்யை கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். x + y + z = 27. எக்ஸுன்ற இடத்துல 3, y zன்ற இடத்துல 15,
இஸ் ஈக்குவல் டு 27. இது ரெண்டும் ஆட் பண்ணால் 18. ஒய் இஸ் ஈக்குவல் டு 27 மைனஸ் 18. இது இந்த பக்கம் வரைச்சா மைனஸ் ஆகிடும். ஒய் இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ இது மூணும் கிடச்சிருது. எக்ஸோ கிடச்சிருது, ஒய்யும் கிடச்சிருது, ஜஸ்ட்டும் ஜெட்டும் கிடச்சிருது. அதனால் திஸ் சிஸ்டம் ஆஸ் யூனிக் சொல்யூஷன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.